Chai with Chitra. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸா ஒரு அமைஞ்சது. ஃபவுண்டேஷன். ஆமா ஃபவுண்டேஷன். அது மட்டும் நான் அங்க மட்டும் படிக்கலன்னா, நான் எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. கரெக்ட்டா இது முடியறதுக்கு 1 மந்த் பிஃபோர் எக்ஸாம் முடியறதுக்கு 1 மந்த் பிஃபோர் காலேஜ் எனக்கு முடிய போகுது இன்ஸ்டிடியூட்ல. 1 இயர் கோர்ஸ் தான் அது சர்டிஃபிகேட். முடியறதுக்கு முன்னாடி ஒரு பாக்கியராஜோடைய அசிஸ்டன்ட் டீம் வந்தாங்க. சஞ்சீவி, கணேஷ்னு 2 டைரக்டர்ஸும் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்தாங்க. வந்து ஹீரோ வேணும் எங்களுக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணாங்க. பரவாயில்லப்பா இருக்கவே இருக்காங்க பெரிய பெரிய பசங்க. அவங்கலாம் போயிருக்கோம். அப்புறமா அவங்களுக்கு ஏதோ இந்த நம்ம பசங்க நடித்த சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. நாங்க நடிச்சது 2டே 2 ஷார்ட் ஃபிலிம் தான். ம். ஃபர்ஸ்ட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் குடுத்தாரு. அதில வந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாரி. அது சைலன்ட் ஷாட் அது. டயலாக் கூட கிடையாது. அது ஒண்ணு நடிச்சிருந்தேன். இன்னொன்னு டயலாக் போர்ஷன் ராஜா ரவி எனக்கு குடுத்திருந்தாரு. ராஜா ரவி டைரக்டர் இல்லையா? அவருடைய சீன் பிராக்டிஸ்ல நான் ஒரு கேரக்டர் பண்ணேன் நானு. ஸோ இது மாரி 2டே 2 தான் நான் அதில பண்ணது. அது 2ம் எனக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. மத்தவங்கள்தெல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. ஆனா எந்த போட்டு காமிச்சோனே, இந்த பையன் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்க. என் கிளாஸ்க்கு வந்தாங்க. அப்புறமா நான் வந்தவுடனே சரி ஓகே நமக்கு யாரும் கூப்பிட போறதில்லன்னு நான் வெளியில கிளம்ப "இல்ல, இல்ல தம்பி உன்ன தான் பார்க்க வந்திருக்காங்க" அப்படின்னாங்க. எனக்கு ஷாக்கு. "என்னய்யா?" அப்படின்னு. ஆமாமா. அப்புறமா வந்து கேட்டாங்க, பேசுனாங்க. என்ன ஏதுன்னா, ஒரு இப்ப 19, 20 இயர்ஸ் நெனைக்கிறேன் எனக்கு அப்போ. "தம்பி நீ நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வாங்க. ம். உங்ககிட்ட பேசணும்." "சரி சார் நான் வரேன்." எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு உண்மையா? இது பொய்யா? இல்ல நடக்காத ஏதோ ஒரு ஒரு உலகத்தில இருந்தேன் நானு அப்படியே. சரி சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் நான். போயிட்டு எல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்க. என்ன டெஸ்ட் டயலாக் குடுத்தாரு அவர் டைரக்டரு. எல்லாம் நான் நடிச்சு காமிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது. அப்புறம் "நீ ஒரு வெளியில உட்காரு தம்பி" அப்படின்னு என்னமோ டிஸ்கஸ் பண்ணாங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு, "நீ செலக்டட்ப்பா நம்ம படத்தில நீ தான் ஹீரோ." அருமை. ம். ஆ அப்படின்ட்டாரு. "சார் ஹீரோவா சார்?" அப்படின்னு கேட்டேன். "ஆமா தம்பி ஏன்?" "இல்ல, இல்ல சார் கண்டிப்பா என்னால நம்ப முடியல. ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார்." அப்புறமா, "சார் தப்பா நினைக்கலன்னா, இது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்?" அப்படின்னேன். "ஓ! கதையெல்லாம் கேட்டு தான் நீங்க நடிப்பீங்களா?" அப்படின்னாரு. "ச்சே! ச்சே! அப்படி இல்ல சார். சும்மா எனக்கு தெரிஞ்சுக்கலாமே. ஏன்னா நீங்க ஹீரோன்னு சொல்றீங்க. அது என்ன ரோல் தெரிஞ்சுக்க." "கண்டிப்பா தம்பி உனக்கு தெரியாமையா?" சொன்னாரு சார். ஒரு 1 ஹவர் கதை சொன்னாங்க. ஒரு கிராமத்து கிளிகள்னு படம் டைட்டிலு. அந்த படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சார். பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு. ஆனா ஆனா பெருசா வெற்றி பெரிய அடையல. வெற்றி அடையல. அதே நேரத்தில அந்த படத்தில ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா, விஜிபி ஷோரூம் இருக்கு இல்லையா சார் மவுண்ட் ரோடு. பெரிய ஆமா, கார்னர்ல. ஆமா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அ 20க்கு 100 அடி பேனர். என்னோட பேனர் வச்சாங்க. ஆ. கிராமத்து கிளிகள். ம். அது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எங்கேயோ போயிட்டேன் நானு அந்த டைம்ல. அந்த 20க்கு 100 அடி பேனர் அவர் வச்சாரு. பெரிய பப்ளிசிட்டி பண்ணாரு. யாருக்குமே அந்த மாரி பேனர் எங்க கிளாஸ்ல இப்ப கூட தலைவாசல் விஜய்ல என்ன சொல்லுவான், "டேய் பேனர் வச்சு வந்த ஹீரோடா நீ" அப்படின்னு என்ன கிண்டல் பண்ணுவாப்படி. கல்லூரியில படித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில ரகுவரன் ஒரு மாணவரா எப்படி இருந்தாரு? சார் ரகுவரன பொறுத்தவரைக்கும் சார் ஹி இஸ் அ கிரேட் அவன் அவன் வருவான், போவான். எப்ப இருப்பான், எப்ப போவான்றது தெரியாது ம். ரகுவரன். ஆனா வந்து கொஞ்ச நேரம் ஆக்ட் பண்ணா கூட ஒரு டிஃபரெண்ட்டா பண்ணுவான். அப்பவே. அப்பவே. ஓ! அப்பவே பார்த்தீங்கன்னா, அவன் யாருக்கும் இது பண்ண மாட்டான். நடந்து வருவான். அப்படியே பார்ப்பான். மேடம் இதெல்லாம் பார்ப்பான். மூடு இருந்தா கிளாஸ்ல அட்டெண்ட் பண்ணுவான். இல்லன்னா, "ஆ வரேன் நானு" அப்படி சொல்லிட்டு போயிடுவான். சட்டையே பண்ண மாட்டான் ஆ. யாரையும். அந்த மாரி ஒரு டைப்பு. ஒரு டிஃபரண்டான கேரக்டர். எல்லாரோடையும் ஜெல் ஆக மாட்டான். ஆனா நல்லா பேசுவாப்படி. ம். நல்லா மதிப்பேன். அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த 7வது மனிதன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு லெவல்ல வந்தாப்படி. தெரியல எந்த நாளா அவன் வந்து ஒரு ட்ராக் மாரி நல்ல ஒரு பா பாலுமகேந்திரா சார்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். அவன வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவரு. எனக்கும் வந்து ரகுவரன் மேல எனக்கு வந்து அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட்ல முடிச்சதுக்கப்புறம், நான் வந்து அவன் கூட ஒர்க் பண்ணது இதுதான். இந்த படம். ஊர்காவலன். ரொம்ப நல்லா ப பேசுவான். நல்லா நாங்க 2 பேரும் பண்றோம். "பரவாயில்லையே! நீயும் ஹீரோ ஆயிட்ட. பரவால்ல வந்துட்ட" அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அதான் நட்புன்னா, ஹலோ ஹலோல தான் சார். பெரிய இதுல. நாங்க வந்து என்னுடைய டீம் யாருன்னா, நானு, வசந்த், ம். தலைவாசல் விஜய், ரவிவர்மா இவங்கலாம் ஓகே நம்ம பேசுவோம். ஆனா நானும் வசந்தும் பிரதர்லி ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப இருந்தோம். க்ளோஸ். ஏன்னா, ம். அ எனக்கு யாருமே இல்ல இங்க சென்னையில. நான் ஒருத்தர் ரிலேஷன் வீட்ல தங்கி தான் படிச்சுட்டு இருந்தேன். ம். அப்படி இருக்கும்போது வசந்தோடைய வீடு தான் எனக்கு ஒரு வீடு மாரி. ம். ட்ரிப்ளிகேன்ல இருந்தான் அவன். நான் அவன் வீட்டுக்கு போயிடுவேன். அவன் வந்து அவங்க வீட்ல நானும் வந்து ஒரு பையன். அவங்களுக்கு 4 பிரதர்ஸ் அவங்க. ஸோ அருமை. நாங்க வந்து 2 பேருமே சேர்ந்து நெறைய இடங்களுக்கு போவோம், பண்ணுவோம். சான்ஸ் கேட்கறதா இருந்தா கூட நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம்.
ஸோ அவனும் ஒரு ஹீரோவா நடிச்சு வெளியில வந்தான். நானும் வந்தேன், வெளியில வந்தேன். அப்படியே எங்களுடைய டிராவல் அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருந்தது. ஒரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியிலேயே பிரதர்லி ஃப்ரெண்ட் ஹீரோஸ்ன்ற அளவுக்கு என்னையும் அவனையும் இன்டர்வியூல போடுவாங்க. ம். நாங்க 2 பேரும் ஒண்ணா டிவிஎஸ் 50 வச்சிருந்தேன் நானு. அவன் வேற ஒரு வண்டி அந்த மாரி மொப்பெட் வச்சிருந்தான். ஸோ நாங்க 2 பேரும் அதில சுத்துவோம். அவன் எனக்கு அவன்கிட்ட ரொம்ப புடிச்சது என்னன்னா, அவன் ரொம்ப எதார்த்தமா இருப்பான். பந்தா பண்ண மாட்டாப்படி ஆமா. வசந்த். நல்ல வெரி நைஸ் டைப். வெரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம கோயிலு இதெல்லாம் நெறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நான் அவன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கைட் பண்ணான். அதுவும் இல்லாம அவனும், அவங்க பிரதர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாரி எனக்கு. அவங்கலாம் அவ்ளோ அன்பா பழகுவாங்க. அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு போனா என்ன சாப்பிட வைக்காம அனுப்ப ஓ! மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் அந்த டைம்ல எனக்கு அந்த மாரி ஒரு அன்பு தேவைப்பட்டது. ஏன்னா எங்க அப்பா, அம்மாவ விட்டு நான் தனியா இங்க இருக்கும்போது, கரெக்ட். எனக்கு ஒரு அன்பு குடுத்த ஒரு ஃபேமிலி வந்து அந்த ஃபேமிலி தான். அதனால அவன் கடைசி வரைக்கும் நான் அவன் கூட தான் இருந்தேன். அவனுடைய இறுதி காலம் வரைக்கும். ஏன்னா, அவன் சாகறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் பிஃபோர் கூட எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, "நான் வரேம்மா வீட்டுக்கு" என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி, "நான் ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. நான் பண்ணணும். வரேன்" அப்படின்னு சொன்னான். ஓ! ம். அவன் சொல்லிட்டு ஒரு 1 1/2 மணி நேரத்தில அவன் இறந்துட்டான். அவன் வரல. அது அன்னைக்கு தான் அவனுடைய பையனுடைய ஏதோ ரிசல்ட் வந்தது. ரொம்ப ஹேப்பியா இருந்தான். அவன் கொஞ்சம் இது வச்சிருந்தான் அவன். ஸ்பேஸ் மேக்கர் வச்சிருந்தான். ஓ! அது ஒரு 1 வீக் பிஃபோர் என்கிட்ட வந்து சொன்னான். "ஸ்பேஸ் மேக்கர் வந்து வீக் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சுடா. நான் அத மாத்தணுன்ட்டு இருக்கேன்." ஸோ அதுக்கு நான் சொன்னேன், "ஏன்டா மாத்த வேண்டியது தானே?" அப்படின்னு சொன்னேன். "இல்ல, இல்ல. கொஞ்சம் எனக்கு ஃபைனான்ஷியலி ஏன்னா ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்டு கூட. அதனால டைட்டா இருக்கு." நான் சொன்னேன், "அத பத்தி கவலைப்படாத. நான் தரேன்டா." அப்படின்னு சொன்னேன். அப்ப கூட கேட்கல. ஆனா அந்த ஃபைனான்ஸ் அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய அமௌண்ட் அவனுக்கு குடுத்தேன். ஓ! ஏன்னா எப்பவுமே அவன் வந்து என்னன்னா சென்டிமென்டலா என்கிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போவான். அருமை. எந்த ஒரு காரியத்த பண்ணாலும், "நீ குட்றா காசுன்னு" லக்கி. என்கிட்ட ம். கேட்பான். நானும் அவனுக்கு நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நாங்க 2 பேரும் அப்படி இருந்தோம். அவனுடைய பிரிவு என்னால ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நேச்சுரல். எதிர்பார்க்கவும் இல்ல நான். ஏன்னா, ம். இன்னைக்கு சின்ன திரைன்னு இருக்குன்னா, அது அவன் ஆரம்பிச்சு ஆமா. வச்சிருந்தான். இல்ல அவனுடைய அதில அவர் சர்வீஸ் பெருசு. ஆமா. ம். அவன் வந்து சின்னத்திரை இண்டஸ்ட்ரிக்கு நடிகர் சங்க தலைவராவும் ம். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணார். நல்லா பண்ணான் அவன். நெறைய விஷயங்கள் அவன் கூட இருந்திருக்கேன் நானு. பட் என்ன தெரியல. அவன் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கல அவன் அவ்வளோதான். உங்க முதல் படம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன முயற்சி பண்ணீங்க? அடுத்தது சார் எனக்கு என்ன ஆச்சுன்னா, முதல் படம் பண்ண உடனே நான் தோல்வி அடைஞ்சது. நான் அது தளரல. சரி நம்ம மட்டும் முயற்சி பண்ணுவோம்ன்னு. அப்போ இளமை காலங்கள்னு ஒரு படம். மணிவண்ணன். மணிவண்ணன் சார் ம். டைரக்ஷன். இந்த மாரி ஒரு படம் இருக்கு. நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மணிவண்ணன் சார போய் பார்த்தேன். அவரும் பார்த்தாரு. ஓகே 4 வில்லனுங்க இருக்கு. நீ ஹீரோவா நடிச்சிருக்கேன்னு சொல்றியே தம்பி. நான் வில்லனாலாம் நடிப்பியா? அப்படின்னு. சார் நான் எந்த கேரக்டர் குடுத்தாலும் நடிப்பேன் சார். எனக்கு சூட்டபுளா இருந்தா போதும். சரி ஓகே. அப்போ வந்து 4 பேர்ல ஒருத்தன என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ம். அது மூணார்ல ஷூட்டிங்கு. ம். அது ஒரு பயங்கர டீம் அது. ம். நானு, ஜனகராஜு, விமல் பையன், அப்புறம் பாலாஜின்னு சொல்ட்டு ரோஹிணியோட பிரதர் பாலாஜி. அவன் தான் மெயின் வில்லனு. நாங்க 4 பேரும் ஒரு டீம். செட்டு. ஒரு செட்டு. ஈவன் ஷூட்டிங் முடிஞ்சு வந்தாலும் ரூம் வந்து நாங்க 4 பேரும் பக்கத்துல. வந்தவுனே ரூமுக்கு வந்தவுனே ட்ரம்ஸ் எடுத்துக்கிட்டு நாங்க பாட்டுக்கு ஒரு லூட்டி கலாட்டா பண்ணிட்டுருப்போம். எங்கள தாண்டி தான் டெய்லி ஷூட்டிங் முடிஞ்சு இவர் மணிவண்ணன் சார் போவாரு. பார்த்துட்டு, எல்லாம் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. கடைசியில பார்த்தா, ஒரு நாள் வந்து எனக்கு மணிவண்ணன் சார் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். அப்படியா? எப்படின்னா, அவர் எப்படி ஒரு டைரக்டர்னா சார், ரொம்ப எதார்த்தமான டைரக்டர். நீங்க அவர்கிட்ட ஸ்கிரிப்டே இருக்காது கையில. ஆமா. ஸ்கிரிப்ட் வச்சுக்கவே மாட்டாரு. அவர் வந்தவுடனே, "மனோஜ் இதுதான் டயலாக் உண்டு. நீ இது பேசு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நான் வந்து, "சரி சார், ஓகே சார் பேசிடுறேன்னு" சொல்லுவேன். அப்புறமா கொஞ்சம் டவுட் வந்து, "சார் என்ன டயலாக் சார் சொல்லணும்?" சொன்னா, அவரே சொல்லும்போது அது வேற மாத்தி தான் சொல்லுவாரு. ஆனா கன்டென்ட் அதான் இருக்கும். அதே மாரி நாங்க அந்த டயலாக்க பேசினா கூட, கொஞ்சம் மாத்தி பேசினா கூட ஒண்ணும் சொல்ல மாட்டாரு. அவருக்கு அந்த தேவையான கன்டென்ட் கரெக்ட்டா கரெக்ட். வந்துச்சுன்னா, ஹி வில் பி ஓகே. ம். சில டைம்ல நான் சொல்லுவேன், "சார் இந்த டயலாக் இந்த இடத்துல நான் இப்படி மாத்திட்டு மாத்துறேன்." "ஆ நல்லா இருக்கே மாத்திக்கோ" அப்படின்னுவாரு. எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா, நெறைய பேர் டைரக்டர்ஸ் அத ஒத்துக்க மாட்டாங்க. உண்மதான். நான் சொல்ற டயலாக்க பேசுன்னுவாங்க. ஆனா, அவர் அப்பவே வந்துட்டு எல்லாமே எதார்த்தமா அதனால தான் அவர் வெற்றி படங்கள் நல்லா அவர் கூட நடிச்ச படங்களும், அது எல்லாம் எல்லாமே வெற்றி. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி பெர்சன். ஈவன் ஃபர்ஸ்ட்டு ஒரு நாள் வந்து ஹீரோயின் லான்ச் பண்றாரு அவரு. அப்போ வந்து நான் வந்து அந்த படத்தில ஒரு ஷாட் வச்சாரு. வச்சுட்டு எடுத்த உடனே, "நீ வந்து இந்த கேமரால பாரு அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லு" அப்படின்னாரு. ம். "சார் நானா?" அப்படின்னு. எனக்கு என்ன பயம்ன்னா அப்போலாம் கேமரால பார்த்தா ரூ. 1000 ஆமா, பணம் கட்டணும். ஆமா. அப்ப ஒரு ட்ரெண்ட் இருந்தது தெரியுங்களா? இவங்க ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணி தான் எனக்கு பண்றாங்கன்னு சொல்ட்டு, "இல்ல, இல்ல சார் நான் பார்க்கல சார். இப்படியே பார்த்து சொல்றேன் நல்லா இருக்காங்க சார்" அப்படின்னு. "நீ கேமரால பார்த்து சொல்ற" அப்படின்னாரு என்ன. சரி சொல்லிட்டு நான் போயிட்டு கேமராவ பார்த்தேன். அப்ப கூட
இவர் கேமராமேன் காலில் விழுந்து, ரூ. 1000 கேட்டுடாதீங்க சார். என்கிட்டலாம் பணம் இல்ல. ஏய் டைரக்டர் தானே சொன்னார் பண்ணு போ அப்படின்னாரு. சரி சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த மாரி ஒரு ஒப்பீனியன் கேட்கறது அவரு. ம். யார் சாதாரண ஆளுகள் தான் என்ன சொல்றாங்க? என்ன பண்ணுவாங்க? அப்படிலாம் கேட்டு மணிவண்ணன் சார் அந்த படம் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ரீச். ரீச். அதில ஒரு "வாடா என் வீரான்னு" ஒரு சாங் சார். ம். அந்த சாங்ல நான் தான் பயங்கர பெர்ஃபார்மர். ம். 4 பேர்ல அவர் மணிவண்ணன் சாரே சொன்னாரு. ஈவன் மோகன் சாரும் பார்த்துட்டு சொன்னார். ஆனா அந்த சாங் அன்எக்ஸ்பெக்டடா ஈவன் படத்தில இடம் பெறல. வரல. ம். அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப அழுதுட்டேன் நான் போயிட்டு ம். சார்கிட்ட. ம். சார் ஏன் சார் அந்த சாங் நான் அவ்வளோ கஷ்டம் வைக்கிறேன். ஆமாக்கா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? அத வைக்க முடியல அப்டின்ட்டாரு அவரு. எதனாலன்றது சொல்லல. அந்த டீமே பார்த்தீங்கன்னா, ஜனகராஜ் ஆகட்டும், எல்லாருமே நாங்கலாம் ஒரு நல்லா பாலாஜி எனக்கு இன்னைக்கும் நல்ல ஃப்ரெண்டு. ஹைதராபாத்ல அவர் நடிச்சிட்டுருக்காரு. ரஜினிகாந்த் மாரி பண்ணுவார். ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. நல்லது. அந்த டைம்ல அந்த ரஜினி ஸ்டைல்லாம் அவர் தான் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தவரு. ஸோ அந்த பாலாஜி நல்ல டைப்பு. எல்லாருமே நாங்கலாம் ஒரு ஒண்ணா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த இளமை காலங்கள். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 8 மாசம், 1 வருஷம் கேப். போராடுவேன். ட்ரை பண்ணுவேன். ஆனா கிடைக்காது. அப்படி இருக்கும்போது தான் வளர்த்த கடான்னு கருமாரி கந்தசாமி சார் படம். அந்த படத்துக்கு என்ன வந்து 2 பேர் ஹீரோஸ். அவர் அதில ஒரு நவீன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் எங்களுக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவர் எனக்கு ஃபுல்லா ரெக்கமெண்ட் பண்ணி தான் அந்த படத்த வாங்கி குடுத்தாரு. வாங்கி குடுத்து அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நானும் அ இவங்க ரோஹிணியும் பேரு. விஜியும் சுரேஷும் பேர். 2 பேரு. இவரு வந்து கராத்தே மணி சார் அதில ஒரு முக்கியம். இந்த கேரக்டர் வச்சு ஒரு ஆட வச்சு தான் எடுத்தாங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப நல்ல படம். அது ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. கருமாரி கந்தசாமி சாரும் என் மேல அவ்வளோதான். அவரும் ரொம்ப நல்ல பாசம். அவர் வந்து ஒரு தடவ ஏதோ ஒரு யாருக்கோ இந்த படத்துடைய கதை சொல்லணும்னு போகும்போது நான் கூட இருந்தேன். அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சு தடுமாறுறாரு. "சார் நான் சொல்லட்டுமா சார்?" அப்படின்னேன். ஆ. "சொல்லு தம்பி நீயே சொல்லுன்னாரு." நான் சொன்னேன், "ஏய் நல்லா கதை சொல்றியே நீனு." "இல்ல சார் உங்க கூட இருந்து இருந்து இந்த கதை கேட்டு எனக்கு சார் பரவாயில்லையே என்ன விட நீயே சொல்ற நல்ல கதை. இனிமேல் எங்க கதை சொன்னாலும் உன்ன கூட்டு போறேன்." அப்படின்னுவாரு அவரு. ஸோ இந்த மாரி ஒரு எல்லா படமும் நான் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ஒரு ஒரு ஃபேமிலி மாரி இருந்து கூடவே எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல நண்பர்களாவும் இருந்தாங்க. அதே நேரத்தில எனக்கு உண்டான ஸ்பேஸும் குடுத்தாங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு அதுக்கப்புறம் வந்த ஒரு படம் தான் சார் இது கற்பூர தீபம். சிவகுமார் சார் கூட பையனா நடிச்சேன் நான். இந்த ஒரு படம் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம் சார். நான் வந்து அப்போலாம் ஒரு 5, 6 படம் பண்ணிட்டேன். வீட்ல இருந்தேன். ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்க்கு ஷூட்டிங்க்கு என்ன கேட்டாங்க. அ அதாவது துபாயில போய் வேலை தேடினா கிடைக்காம கஷ்டப்படுவாங்க இல்லையா? பசங்கள்லாம் பணம் கட்டிட்டு ஏமாந்துருவாங்க இல்லையா? இத பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்ற ஒருத்தர் தான் அத வந்து எடுத்தாரு. என்ன கூப்பிட்டு, "நீ வந்து நடிக்கிறியா? அதான் நீ தான் ஹீரோ அதுல" அப்படின்னாரு. நடிக்கிறேன் சார்" அப்படின்னேன். பட் எனக்கு பேமெண்ட் வந்து ரொம்ப கம்மி. ரூ. 750 தான் தர முடியும்" அப்படின்னாரு. "சார் ரொம்ப கம்மி சார். நான் ஹீரோவா நடிச்சுட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டேன். கொஞ்சம் சேர்த்து" "இல்ல தம்பி பாருங்க. முடிஞ்சா பண்ணுங்க. இல்லன்னா நான் வேற யாராவது போட்டுக்கிறேன். எனக்கு அதுக்கு மேல குடுக்க முடியாது." "ஐய்யய்யோ! நான் நடிக்கிறேன் சார்." நான் இல்லன்னுலாம் சொல்லல. ஏன்னா நான் வீட்ல சும்மா இருந்தா ரூ. 100 யாராவது வந்து குடுத்துட்டு போவாங்களா? இல்ல இப்படி தான் சொன்னேன் நான் அவர்ட்ட. ம். யாரும் குடுக்க போறதில்ல. ம். நான் சும்மா தான் இருக்கேன். நீங்க கேட்குற அன்னைக்கு நான் சும்மா தான் இருக்கேன் சார். நான் நடிக்கிறேன் சார் அப்படின்னு. "சரி வந்துருங்க." செனட்டாப் ரோடுக்கு பக்கத்துல பேரலல் ரோட்ல தான் ஷூட்டிங். ம். அங்க போயிட்டேன். போயிட்டு நடிச்சிட்டு இருந்தேன். ம். அப்போ இந்த டச் அப் பண்ற பையன் என்ன டச் அப் பண்ணும்போது, ம். "அண்ணா பக்கத்துல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா, அதுல வந்து ஒரு சிவகுமார் சாருக்கு பையனா ஒரு கேரக்டர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ம். நீங்க கரெக்ட்டா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வரீங்களாண்ணா? நான் கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா." சரி பிரேக்ல போலாம் நம்போ. லஞ்ச் பிரேக்ல போலான்னு ம். சொல்லிட்டு, லஞ்ச் பிரேக்ல அவன் கூட போயிட்டு ஜெகநாதன் சார் இருந்தாரு. அசோசியேட் டைரக்டர் இருந்தாரு. எல்லாரும் போய் பார்த்தேன் நானு. பார்த்துட்டு ஜெகநாதன் சார் பார்த்தாரு. "என்னய்யா பேரு வந்து?" அப்படின்னாரு. "சார் நம்ம மனோஜ் ஹார்ஸ் ரைடிங் தெரியுமான்னு?" கேட்டாரு. ம். தெரியும் சார்." ம். "டான்ஸ் ஆடுவியான்னு?" கேட்டாரு. நல்லா ஆடுவேன் சார்." "ஃபைட்டிங் தெரியுமான்னு?" தெரியும் சார்." "கார் ஓட்டுவியான்னு?" கேட்டாரு. நான் நல்லா ஓட்டுவேன் சார். கார் ஓட்டுவேன் சார்." எது கேட்டாலும் அது தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி அப்புறமா ஷார்ட்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்தாரு. மறுபடியும் அதே கொஸ்டின் தான் திருப்பி கேட்டாரு. இது மாரி 3 தடவ கேட்டாரு என்ன. ம். நான் 3 தடவையும் சொன்னேன். சார் எங்கே எது தெரியலன்னு சொன்னாரோ, குடுக்க மாட்டாரோன்னு நம்பிக்கையில கரெக்ட். எல்லாம் ம். தெரியும் தெரியும்னு சொல்லிட்டேன். அப்புறமா சிவகுமார், "சிவா இங்க வாங்க ஒரு நிமிஷம்" அப்படின்னாரு. "இந்த பையன் உங்களுக்கு பையனா கரெக்ட்டா இருப்பானா?" அப்படின்னு கேட்டாரு. அவர் பார்த்துட்டு, "ஆ கரெக்ட்டா இருப்பானே, நல்லா இருப்பானே" அப்படின்னாரு. "சரி ஓகே. சரி ஓகே கன்ஃபார்ம் போ." அந்த அசோசியேட் டைரக்டர் கூப்பிட்டு அவருக்கு வந்து, "நீங்க அவருக்கு குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பையன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, "ஷெட்யூல் சொல்லிடு" அப்படின்ட்டாரு. எனக்கு அப்போ அந்த கார் விஷயம் சொல்லவே இல்ல. நானும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். 2வது நாள் ஷூட்டிங். அடுத்த 2வது நாள் எனக்கு ஷூட்டிங்கு காலையில
6:30 மணிக்கெல்லாம் லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னு. வந்துட்டேன் நான் லொக்கேஷன் வந்துட்டேன். போன லொக்கேஷன் போனோனே 2 கார் இருந்தது ஃபாரின் கார்ஸ். ஒண்ணு பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் மாரி ஏதோ ஒரு கார் இருந்தது. இன்னொன்னு வந்து ட்ரம்ப்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருந்தது ரெட் கலர்ல. சரி யாருக்கு சார் 2 காரு அப்படின்னு கேட்டேன். சார் ஒண்ணு உங்க அப்பாது ஒரு காரு சிவகுமார் சார்து, ஒண்ணு உங்களுக்குன்னாரு. எனக்கா? நான் கார் ஓட்டணுமான்னு கேட்டேன். சார் படம் ஃபுல்லா நீங்க கார் ஓட்டுறீங்க சார் அப்படின்னா. அவ என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. தல வந்து கார் தொட்டது கூட கிடையாது. கார் அவர் எப்படி ஓட்ட கேட்டதுக்கு போறேன்? ஆமா, ஆமான்ட்டீங்க ஆமா. நீங்க. அங்க கேட்கும்போது ஆமாமான்ட்டேன். கார் தொட்டது கூட கிடையாது. என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நானு. சரி, ஏதோ ஒண்ணு பண்ணி தான் ஆகணும் நம்ம. மடமடன்னு மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டேன். அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சார்கிட்ட போயிட்டு, "சார் ரொம்ப நாள் ஆச்சு நான் கார் ஓட்டி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு என்ன தாராளமான அவர் டிரைவர கூப்பிட்டாரு. டிரைவர்கிட்ட இந்த இவருக்கு தம்பிக்கு ஒரு கார் குடுங்க, சாவி குடுங்க. அவர் போய் பிராக்டிஸ் பண்றேன்றாரு. ஏன்னா அது ஃபாரின் காரா இருக்கறனால அவரு தெரியலன்றாரு அப்படின்னு. அப்ப என்ன மேலேயும் கீழேயும் பார்த்தேன். சார் நீங்க கார் ஓட்டி லைசென்ஸ்லாம் வச்சிருக்கீங்களான்னு? இருக்குங்க. அதெல்லாம் நான் எடுத்துட்டு வரணும்னு எனக்கு தெரியல. வீட்ல இருக்குன்ட்டேன் நானு. சரி ஓகேன்னு கார் எடுத்து வெளில விட்டாரு. சார் இந்த கார் எடுத்த உடனே 80ல ஸ்பீட்ல போகும். பரவாயில்லையா உங்களுக்கு ஓகேவான்னு. ஐய்யய்யோ! 80லாம் வேண்டாங்க. எனக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியும்னு. சார் 60 தான் கம்மி பண்ண முடியும். அதுக்கு கம்மி பண்ண முடியாது இந்த காருன்னு. சரி பண்ணிடுங்க அப்டின்ட்டேன். சரி ஓகே. என்ன பண்றது? நான் ஃபர்ஸ்ட்டு 2 வேல 2 வே கியர் சிஸ்டம் தானே அப்டின்னா, ஆமா அப்டின்னு சொன்னவுனே, அவருக்கு கொஞ்சம் அந்த டெக்னிக்கல் வேர்ட்லாம் சொன்னவுனே, டிரைவருக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே இந்த பையனுக்கு ஏதோ தெரியும் போல இருக்கு அப்டின்ட்டு. நான் காரு எடுத்தேன் 2 தடவ ஆஃப் ஆச்சு. நான் சொன்னேன், "சார் கொஞ்சம் ஒரு தடவ நீங்க காட்டிர்றீங்களா? எனக்கு இந்த கரெக்ட் டைமிங் தெரியல. கியருக்கும், கிளட்ச் விடுறதுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் கார்ன்றனாலன்னு." சரி அவன் வந்து ஓட்டி காமிச்சான். அப்படி இப்படி பண்ணான். பார்த்துக்கிட்டேன். "சரி சார் நீங்க பக்கத்துல உட்காருங்கன்னாரு." "இல்ல, இல்ல தம்பி நான் வெளில இருக்கேன். நீங்களே ஓட்டுங்க." அப்படின்ட்டாரு அவரு. சரி சொல்லிட்டு நான் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா முன்னாடி போறது, பின்னாடி ரிவர்ஸ் வர்றது, இப்படி ரைட்ல திரும்புறது. அங்கேயே அந்த தெருவுல செனட் ஆஃப் ரோட்ல அது ஃப்ரீயா இருந்தது. காலையில யாருமே இல்ல. ஸோ அதனால ஒரு ப்ளஸ்ஸா இருந்தது. அப்படியே பண்ணிட்டு 2, 3 தடவ ஒரு 15 டூ 20 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணியிருப்பேன் சார். அவ்வளோதான் சார். ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு எனக்கு. ஓகே இந்த அருமை, கார் அருமை. ஓட்டிருவேன்ட்டு. மறுபடியும் கார் கொண்டு போய் உள்ள நிறுத்திட்டாங்க. கரெக்ட்டா 8:00 ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு வருது. பண்றேன். அவர் டைரக்டர் கூப்பிட்டாரு என்ன. "மனோஜ், இது வந்து இந்த பணக்கார வீட்டு பசங்கள்லாம் திமிரா இருப்பாங்க தெரியுமா? கார் எடுத்துட்டு அப்படி சல்லுன்னு வெளில போவாங்க. அந்த மாரி நீ போறன்னு." இது என்னடா அடுத்த தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி சல்லுன்னு போறது? ட்ரம்ப் கார் போகும். பட் எனக்கு உள்ளுக்குள்ள பயம். சரின்னு சொல்லிட்டு கார் இது வந்து அதான் ஃபர்ஸ்ட் ஷாட்டே எனக்கு. எனக்கு வந்து கேமரா வந்து கணேஷ் பாண்டியன் சாரு. அவர் வந்து கார்னர்ல கேட் கார்னர்ல வச்சுட்டாரு கேமராவ. அசிஸ்டன்ட்ஸ் ஒரு 3 பேர் அவரோட அசிஸ்டன்ட்ஸ் நிக்கிறாங்க. நான் டைரக்டர் சார் பக்கத்துல ஒரு அசிஸ்டன்ட் அவரு. மொத்தம் ஒரு 5 பேர் நிக்கிறாங்க. கேமரா, போர்டிகோக்கும் கார் அந்த கேட்டுக்கும் ஒரு 75 மீட்டர்ஸ் டூ 100 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நல்லா போற மாரி. சரி நான் ஒரு மானிட்டர் பார்ப்பேன் நான். சார் மானிட்டர்லாம் வேண்டாம் டேக் போயிடலாம் சார். கேக்க டேக்கே போயிடலாம். எது ஆனாலும் டேக்ல போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்டவுடனே, பரவால்ல டேக்கே போலாமே அப்படின்ட்டாரு அவரு. அவ்வளோதான் சார். வண்டி எடுத்தேன். சல்லுன்னு ஒரு ஃபாஸ்ட்டா எடுத்து, அது கரெக்ட்டா ஒரு 1 1/2 அடி பிஃபோர் வந்து அந்த கேமராக்கு 1 1/2 அடி, 2 அடி இருக்கும். பிஃபோர்ல எடுத்து லெஃப்ட் எடுத்துட்டேன் நான். கேட்டுக்கு வெளில போயிட்டேன் நான். ஃபாஸ்ட்டா போயிட்டேன். அவர் எப்படி கேட்டாரோ அதே மாரி பண்ணிட்டேன். ஆனா, கேமராமேன், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டாங்க. யாருமே நிக்கல அங்க. டைரக்டர் சாரும், அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருந்தாங்க. டைரக்டர் வந்து ரொம்ப ஹேப்பி. சூப்பரா பண்ண நீ" அப்படின்ட்டாரு. அவர் கூலா இருந்தாரு. இவர் கணேஷ் பாண்டியன் திட்டுன்னு திட்டிட்டாரு. செமையா, "என்னடா நீ வண்டி ஓட்டுற நீ? அப்படி மேலேயே வந்து ஏத்திட்டு இருப்ப போல." சார் தான் சொன்னாரு, இந்த மாரி ஓட்ட சொன்னாரு சார்ன்னு. "அதுக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டா வந்தியோ?" எனக்கு வாட்டே போச்சு அப்படின்ட்டாரு. சாரி சார்" அப்படின்னு சொன்னேன். "இல்ல, இல்ல பரவால்ல. நல்லா ஓட்டுனேன். நல்லா இருந்தது ஷாட்டுங்க." அதுக்கப்புறம் சுஜாதா அம்மா, இந்த சிவகுமார் சார் கூடலாம் நடிச்சதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அவங்க ஹீரோயின் கூட. அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல வந்து ஃபைட் ஏவிஎம்ல எனக்கும் சூப்பர் சுப்பராயனோட சார் தான் மாஸ்டரு. ஒரு அசிஸ்டன்ட்டு. ஃபைட் அதான் ஃபர்ஸ்ட்டு ஃபைட் நான் லைஃப்ல பண்றேன். அது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு ஷாட்ல வந்து இந்த பக்கம் அடிக்கணும். அவர் இப்படி திரும்பணும். அவர் இப்படி திரும்புறதுக்கு பதிலா இப்படி திரும்பிட்டாரு ரிவர்ஸ்ல. ஓ! நான் அடிக்கிறதுக்கும் ஃபோர்ஸ்ல அவருக்கு இந்த இடத்துல ஹோலே வந்துடுச்சு. ஃபைட்டருக்கு. ஃபைட்டர். அது வந்து கிழிஞ்சிருச்சு அப்படியே அவருக்கு. அவரு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. எனக்கு வந்து சூப்பர் சுப்பராயன் வந்து அப்படியே வந்து கத்துன்னு கத்திட்டு கடைசியில கட்டிப்பிடிச்சு, "தப்பு உன்னோடது இல்ல கண்ணா, அவன்து தான். இருந்தாலும் நான் உன்ன திட்டுறேன், ஒண்ணும் நெனச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. "என்ன அவன் தான் தப்பு பண்ணான். நீ தப்பு பண்ண. நீ கரெக்ட்டா தான் பண்ண. அவன் தப்பு பண்ணிட்டான். பட் இருந்தாலும் அடிபட்டது அவனுக்கு தான். அதனால நான் உன்ன தான் திட்ட முடியும். ஒண்ணும் நெனச்சுக்காத" அப்படின்னாரு. ஐயோ! பரவால்ல சார். நான் அப்புறமா அவனுக்கிட்ட போய் சாரிலாம் கேட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்டிச்சஸே போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அது. ஓ! அந்த அளவுக்கு ஃபோர்ஸ். ஆனா பட் நான் மத்த ஃபைட் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணேன்.
இந்த மாரி நான் ஓரளவுக்கு எல்லாமே டெடிகேட்டடா நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னமோ தெரியல ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிஸி ஆற அளவுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அப்போ இன்டர்வியூ எடுக்கிறவங்க கூட வந்து என்ன கேட்டாங்க. பேசும் படம்லேருந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போதான் அந்த ஊர்காவலன் படம் வந்து சத்யா மூவிஸ் படம் வந்து மனோபாலா சார் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தேன். இன்ட்ரோல் கிளைமேக்ஸ் ஈட்டி மாரி அது குத்தி என்ன சாகடிச்சுருவாரு இவரு. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஈட்டிலாம் கட்டி எனக்கு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அதெல்லாம் கட்டியிருந்தாங்க. அது ஒரு ஷாட் வந்து மேலே கிரேன்ல இருந்தது. கிரேன்லேருந்து மறுபடியும் கீழே இறக்கணும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.